நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் சென்ற வாரம், அதாவது நேற்று நாம் சேவித்த அதே அத்தியாயத்துடைய தொடர்ச்சிதான். ஒரு குருவானவர் தம்முடைய சிஷ்யனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் செய்ததற்குண்டானது என்ன என்பதற்குண்டான அந்த தொடர்ச்சியை தான் சேவிக்க இருக்கின்றோம். ஸ்தாவரங்களும் ஜங்கமங்களும் 4 வித பிராணிகளும் சூக்ஷ்மமான பிறப்பு உடையவைகள் என்றும் சூக்ஷ்மமான இறப்பு உடையவைகள் என்றும் கூறுகிறார்கள். மனமானது அவ்யக்தமான லட்சணம் உள்ளதென்றும் பிரகிருதியின் ஸ்வரூபத்தை தன் உருவமாக கொண்டதென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரிய அரச மரமானது அரச மரத்தின் வித்தினுள்ளிருந்தும் அவ்யக்தமாய் உண்டானதுமாக காணப்படுவது போல அவ்யக்தத்திலிருந்து உலகத்தின் உற்பத்தி உண்டாகிறது. காந்தமணியின் சமீபத்தில் இருக்கும் இரும்பானது அந்த மணியை அனுசரித்து செல்வது போல அவ்யக்தத்திலிருந்து உண்டான புத்தியானது ஆத்மாவை அனுசரித்து செல்கிறது. அதுபோல மனமானது அந்த புத்தியை அனுசரித்து செல்கிறது. அறிவில்லாத இரும்பானது காந்தமணியை அனுசரித்து செல்வது போல பூர்வ வாசனையை காரணமாக கொண்ட கர்மங்களால் உண்டாகும் தர்மங்கள் என்னும் பொருட்களும் இவை போன்ற மற்றவைகளும் தேகத்தை அனுசரித்து செல்லுகின்றன. அவ்வாறே அஞ்ஞானத்தால் உண்டான பொருட்களும் கர்த்தாவான ஜீவனுக்கு காரணமான பிரம்மத்தை அனுசரித்து செல்லுகிறவைகளும் அறிவில்லாதவைகளும் அறிவுள்ள ஜீவனுக்கு காரணமான பிரம்மஹத்தியினிடமிருந்து வெளிவந்தவைகளுமாக இருக்கின்றன. முதலில் ஜீவனை தவிர பூமியும் ஆகாயமும் ஸ்வர்க்கமும் பிராணிகளும் ரிஷிகளும் தேவர்களும் அசுரர்களும் மற்றும் ஒன்றுமில்லை. அவைகள் ஜீவன் அடையவும் இல்லை. ஜீவனுக்கு இவைகளுடன் சேர்க்கையானது அஞ்ஞானத்தால் உண்டாகிறது என்று வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த சேர்க்கை அனாதியும் அஞ்ஞானம் உள்ள வரையில் அழிவில்லாததும் எல்லா ஜீவர்களிடம் இருப்பதும் மனத்தை காரணமாக கொண்டதும் உறுதியான லட்சணம் இல்லாததும் ஜன்மாந்தர வாசனை என்ற காரணத்தால் வேறுபடுகிறதுமாய் இருக்கிறது. அந்த ஜீவ ரூபமானது முன்வாசனை என்ற காரணத்துடன் கூடிக்கொண்டு கர்மங்களை சேர செய்து கொள்கிறது. அந்த கர்மத்தால் இந்த வாசனை தொடர்ந்து வருகிறது. இது முதலும் முடிவும் இல்லாத பெரிய சக்கரமாய் இருக்கிறது. அவ்யக்தமான வாசனையை குடமாகவும் வியக்தமான சரீரம் முதலியவைகளை ஆறுகளாகவும் ஞானம் கர்மம் முதலிய கர்மங்களை, அதாவது அந்த காரியங்களை சுற்றிலும் உள்ள அந்த ஆசை என்ற பசையுள்ள ரஜோகுணத்தை அச்சாகவும் கொண்ட சம்சார சக்கரமானது க்ஷேத்ரஜனான ஜீவனால் ஏற்பட்டு உறுதியாய் இருக்கிறது. எண்ணெய் என்னும் சிநேகமுள்ளதாய் இருப்பதால் எள்ளானது செக்கர்களால் பீடிக்கப்படுவது போல இந்த உலகம் யாவும் ஆசை என்னும் சிநேகம் உள்ளதாய் இருப்பதனாலே அஞ்ஞானத்தால் உண்டாகும் போகங்களால் ஆக்கிரமித்து இந்த சம்சார சக்கரத்தில் பீடிக்கப்படுகிறது. இந்த உலகமானது பேச விருப்பத்தால் உண்டான அபிமானத்தால் பிடிக்கப்பட்டு கர்மத்தை செய்கிறது. அந்த கர்மமானது அஞ்ஞானத்திற்கும் சரீரத்திற்கும் சேர்க்கை உண்டாவதற்கு காரணம் என்று உபதேசிக்கப்படுகிறது. காரணமானது காரியத்தை போய் அடைவதில்லை. அதுபோல காரியமும் காரணத்தை அடைவதில்லை. இக்காரியங்கள் காரணத்தில் இருக்கின்றன. இதர காரணங்களுடன் கூடிய காலமானது அவைகளை வெளிப்பண்ண காரணமாகிறது. எப்பொழுதும் புருஷனால் அடையப்பட்ட பிரகிருதிகளும் விகாரங்களும் கர்மாவென்ற காரணத்தால் ஏவப்பட்டவைகளாகி ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து கொண்டிருக்கின்றன.
முன் சரீரத்திலிருந்து நழுவிய ஜீவன் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களுடன் கூடின இந்திரியம் மனம் முதலிய பொருட்களுடன் கூடியவனும் மறுபிறப்புக்கு காரணமான கர்மம் அவித்யை வாசனை இவைகளின் பலத்துடன் கூடியவனுமாகி புழுதியானது வாயுவால் ஏவப்பட்டு செல்வது போல க்ஷேத்திரஜனான பரமாத்மாவை அனுசரித்து செல்லுகின்றான். அந்த ஆத்மாவானது மனம் முதலிய அந்த பொருட்களுடன் சேர்க்கை அடைவதில்லை. அந்த பொருட்களும் மகாத்மாவான அந்த ஆத்மாவுடன் சேர்க்கை அடைவது இல்லை. அறிவுள்ளவன் புழுதிகளின் சேர்க்கையில்லாத அந்த வாயுவானது எவ்வாறு புழுதிகளுடன் கூடியதாய் இருக்கிறதோ அதுபோல மனத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள இந்த வேற்றுமையை தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் முதலியவைகளுடன் கூடினவனான அந்த ஜீவன் அபியாசத்தால் மீண்டும் சுபாவமான ஆத்ம ரூபத்தை அறிய மாட்டான். ஆத்ம விஷயத்தால் உண்டாகும் இந்த சந்தேகத்தை சிறந்ததான வேதமானது அறுத்திருக்கிறது. சக்கரவர்த்தி லட்சணத்தை செய்து கொண்டு அரசனுக்கு தனக்குரிய தர்மத்தை செய்யும் காலத்தில் உள்ள அறிவு போல சுகம் பெறவும் துக்கத்தை விளக்கவும் உபாயங்களை உபதேசிக்கவும் கர்ம விதிகளில் அறிவிருக்க வேண்டும். தீயில் எரிக்கப்பட்ட விதைகள் மீண்டும் முளையாதது போல ஞானத்தால் எரிக்கப்பட்ட கிளேசங்களுடன் மீண்டும் ஆத்மா சேர்க்கை அடைவது இல்லை என்பதோடு இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மேற்கொண்டு நாளை நாம் சந்திக்கும் போது குருவானவர் தம்முடைய சிஷ்யனுக்கு மேற்கொண்டு என்ன சொல்கிறார் என்பதை சேவிப்போம். நமஸ்காரம்.